வணக்கம், வெல்கம் டு அவர் வேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் இந்த சிச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு, ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் இதோட சொல்யூஷன்ஸ் இருக்குமா, அவங்க கம்பேக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். கரண்ட் ஃபீலிங்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது, நோ கான்டாக்ட், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுவாங்களா, எவ்வளோ நாளில் கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம இனி இந்த ரீடிங்ஸில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐ சஃபல் த கார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சிச்சுவேஷன்ஸ், கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்து போடுறேன். Six of Cups reverse, Judgment, the Wheel. ஃபஸ்ட்டு இந்த கார்டு வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸை வந்து சொல்லுது. ஸோ வந்து த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் உங்களோட 2 பேரோட கனெக்ஷன்ஸ், இவ்வளோ தான் வீதி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து கண்டினியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. சம்டைம் நினைப்பாங்க. ஒரு மோமெண்ட் வந்து உங்களை மிஸ் பண்ணுவாங்க. அதே மறுபடியும் வந்து நினைப்பாங்க, இது நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க தான் என்னாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதாவது இவங்களை இக்னோர் பண்ணியிருக்கலாம், அதனால் சண்டை வந்திருக்கலாம். அவங்க என்னாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதனால சண்டை வந்திருக்கலாம். ஸோ அதனால் நடந்தனால அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த பாஸ்ட்டை நினச்சி, அந்த மிஸ்டேக் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களே ரொம்ப வந்து ஆழமாக வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது கரெக்டாக அவங்க அதான் ஃபீல் பண்ணுறாங்க. 6 of Cups reverse. இது என்ன சொல்லுதுன்னா, அவங்களே மிஸ் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களை மிஸ் பண்ணுவாங்க. அதே டைமில் அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது எந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்க்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. அது எதனாலும் தெரில. மேபி அவங்க பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம். உங்கள் 2 பேத்துக்குள்ள அதிகமான மன வருத்தம் வந்து நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவர் மறுபடியும் வந்து அந்த பர்சன்ஸ், அவங்க இல்லாட்டி அவர் வரதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. வெனவர் அவங்க உங்களை பற்றி நினைக்கிறப்போ அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக, ரொம்ப பாரமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 3 கார்ட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து உங்களை ஃபுல்லாகவே வெறுக்கவோ, இல்லை உங்களை மேலே உள்ள என்ன சொல்லுவாங்க, உங்களை வேணாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அதே டைமில் அவங்க வந்து மறுபடியும் வந்து உங்களை வந்து ஏற்றுக்கவோ, இல்லை இந்த சிச்சுவேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து மனதைரியமே இப்போதைக்கு கிடையாது. ஸோ இதுதான் இப்போ உள்ள அவங்க ஃபீலிங்ஸு. இப்போ கரெக்டாக அவங்க ஃபீல் பண்ணுறது. உங்களை மிஸ் பண்ணுவாங்க. அதே சேம் டைம் அவங்களுக்கு வந்து பாஸ்ட் நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்கலாம். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை நீங்கள் அது பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நினச்சி வருத்தமான ஒரு சிச்சுவேஷன்ஸ். அவங்க பாஸ்ட்லேருந்து இன்னும் வந்து அந்த நடந்த சம்பவத்துலேருந்து அவங்க கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து பிரேக் ஆகுமா, எப்போ வந்து அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க, மறுபடியும் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது வருவாங்களா வரமாட்டாங்களா, ஃபஸ்ட்டு எப்போ வருவாங்கன்னு பார்ப்போம். அதாவது என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம், இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். Eight of Wands, Two of Wands, the Moon. சரி, கடைசியாக இன்னொரு கார்டு எடுப்போம். The Fool. இந்த 8 of Wandsம் இந்த 2 of Wandsம் வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, நோ கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஸ்லோ எனர்ஜி. அதாவது என்னென்னா, இப்போதைக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களோட எனர்ஜியில் வருவாங்க. அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கே இப்போ ரொம்ப தயங்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனா பெண்ணா யாராக இருந்தாலும் சரி, அந்த பயம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ண என்ன நடக்கும், அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூன் வந்து என்ன குறிக்குதுன்னா, சம்டைம் அவங்களுக்கு தோணும்,
உங்களை வந்து என்ன இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதே சம்டைம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்குறீங்க இவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது நீங்கள் இன்ஜஸ்டிஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ட்ரூத் வந்து வெளியாகும். அவங்களாம் உங்களை விட்டு போயிருந்தாங்கன்னா அந்த காரணம் வந்து இவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க, ஏன் காண்டாக்ட் இல்லாமல் போணுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ட்ரூத் வரும். இவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்க, ஏதாச்சும் பெட்ரையல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க இதை ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பண்ணது தப்பு தான், இல்லை ஏதாச்சும் நடந்திருக்கும்ல, அதில் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணது தப்பு அப்படி சொல்லி ஒரு ரியலைசேஷனுக்கு வருவாங்க. இந்த ஃபுல் அதாவது இது ஏன் வந்துச்சுன்னா, சம்டைம் வந்து அவங்களுக்கு வந்து இது உண்மையிலுமே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்களே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்லோவான எனர்ஜி முடிஞ்சு ஒரு ரியலைசேஷன் வரும், அப்போ டக்குன்னு வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட டைம் ஃப்ரேம் என்ன பார்த்தீங்கன்னா, விதின் 2 to 4 weeks, அதாவது ஒரு 1 monthக்குள்ளே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து ரீசண்டாக காண்டாக்ட் இல்லாமல் போச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு 1 to 2 months வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு 3 months 4 months 6 months அந்த மாதிரி டைம் பீரியடில் இருந்து காண்டாக்ட் இல்லாமல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 2 to 4 weeks உங்களை வந்து அவர் காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 months நீங்கள் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டேக் வாட் ரெசனேட்ஸ், உங்களுக்கு எது இதில் வந்து ரெசனேட்டாக ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், எப்போ நீங்கள் வந்து பார்த்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் ரீடிங்ஸ்க்கு வந்து நிறைய ரீடிங்ஸ் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி நைட் வந்து நான் வந்து லைவ் வருவேன் 10 o'clock இந்தியன் டைம், மலேசியா டைம் எல்லாம் பார்த்து நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுவேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். அப்படியே உங்களுக்கு வந்து பர்த் சார்ட் ரீடிங்ஸ், நியூமராலஜி, இன்னும் இன்டெப்த்தாக இந்த ரீடிங்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் ரீடிங் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.